அன்புநேயர்களே, வளைகுடாவில் போர் பதட்டம் அதிகரித்து வருகின்றது. போர் பதட்டத்துக்கு மத்தியில் நெதன்யாகு ஏற்கனவே ரம் அவர்களை சந்தித்து வாஷிங்டன் டிசி சென்று ரம் அவர்களை சந்தித்து ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுத்த நிலையில் ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றே அமெரிக்க அதிபர் விரும்புகின்றார். இருந்தாலும் ஏற்கனவே வளைகுடாவில் நிலை கொண்டுள்ள நங்கூரமிட்டுள்ள ஆபிரகாம் லிங்கத்துக்கு அடுத்தபடியாக மற்றொரு ஏர் பேஸ் ஒன்றை அனுப்புகின்றார். அதுவும் விமானம் தாங்கி கப்பலாகவே இருக்க போகின்றது. அது உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வாரமே அது அநேகமாக வளைகுடாவில் வந்தடையும் என்று. இந்த நிலைமையில் அதிகரித்து வரும் அமெரிக்க ஈரான் பதட்டங்களுக்கு மத்தியில் சீன கடற்படை டைப் 055 நாசகாரி ஒன்றை, இது உலகிலே அதாவது ஏப்ரஹாம் லிங்கனுக்கு அடுத்தபடியாக அதே சமநிலையில் அல்லது அதை விட அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு டைப் என்று சொல்லப்படுது 055 நாசகார கப்பல் டைப் 052D மற்றும் லியாங் வாங் என்று ஒரு கண்காணிப்பு கப்பலையும் ஒமான் வளைகுடாவில் சீனா நிறுத்தி இருக்கின்றது. இது அதாவது வளைகுடாவில் சந்தியில் ஒரு நிச்சயமாக ஒரு போர் வெடிக்குமானால் சீனாவுக்கான எரிபொருள் பாதை முற்றுமுழுதாக மூடப்படும். அந்த நிலைமையில் தலத் சந்தியை பாதுகாப்பது சீனாவின் ஒரு கடமையாகவும் இங்கு பார்க்கப்படுகின்றது. தலத் சந்தியில் ஒரு போர் மூலமானால் சீனாவுக்கான ஒயில் போக்குவரத்து முற்றாக டிரான்ஸ்போர்ட் பாதிக்கப்படும் என்ற வகையில் இப்பொழுது மேற்கத்திய தாக்குதல் துருவங்களாக ஈரானுக்கு அருகில் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாசகார கப்பல்களில் ஒன்றை சீனா நிறுத்தி இருக்கின்றது. ஓமான், வளைகுடா மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நடவடிக்கைகளுக்கான ஒரு குழுவை வழிநடத்த சீன மக்கள் விடுதலை இராணுவ கடற்படை ஒரு வகை 055 வகுப்பு அணி அழிப்பு கப்பலை நிறுத்தியுள்ளது. இதுவும் ஒரு நாசகார கப்பல் தான் சொல்லப்படுகின்றது. சீனாவின் உலகின் மிக சக்தி வாய்ந்த அதாவது 50 வயசு 40 நினைக்கிறேன் ஏப்ரஹாம் லிங்கனுக்கு 45 வயசு, இந்த 5 வயசுல அது சாவடிக்க போறாங்க. அப்ப ஆக ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லையா, வளைகுடாவில் அது தாக்கப்பட்டு கடலுக்குள் அமுங்கி போனாலும் அதை பற்றி அமெரிக்கா கவலைப்படாது. இன்னும் 5 ஆண்டுகளில் அந்த கப்பலை முற்று முழுதாக அழிக்க போகின்றார்கள், சாவடிக்க போகின்றார்கள். ஆக இப்பொழுது சீனாவின் இந்த கப்பலானது மிகவும் சக்தி வாய்ந்த கப்பலாகவே சொல்லப்படுகிறது. இதில் ஒரு சிறிய வகை 052D வகுப்பு அழிப்பு கப்பலும் லியாங் வாங் 1 கடல்சார் விண்வெளி கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு கப்பலும் அடங்கும் என்றும் அமெரிக்காவும் மேற்கத்திய உலகின் அதன் பல பாதுகாப்பு கூட்டாளிகளும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த பரிசீலித்து வரும் நேரத்தில் இந்த அறிக்கையிடப்பட்ட வரிசைப்படுத்தல்கள் லியாங் வாங் 1 மற்றும் அதனுடன் இணைந்த அழிப்பு கப்பல்கள் அமெரிக்க கடற்படை மற்றும் பிற மேற்கத்திய போர் கப்பல்களின் நகர்வுகளை கண்காணிக்க இப்பகுதியில் இருக்கலாம் என்ற யூகத்தை இராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் இன்று வியாழக்கிழமை மாலை செய்தியாக பரவி வருகின்றது. இதனால் உளவுத்துறை ஈரானுக்கு அனுப்பப்படுகிறது என்றும் சீன பாதுகாப்பு நலன்களில் ஈரானின் முக்கியத்துவம் இதை மிகவும் சாத்தியமாக்குகிறது என்றும் இதை உறுதிப்படுத்தப்பட்டால் மேற்கத்திய தாக்குதலை தடுக்க உதவும் ஆற்றலே இது கொண்டிருக்கும் என்றும் தொடங்கப்பட்ட தாக்குதலில் இருந்து ஆச்சரியத்தின் கூறுகளை நீக்கும் மற்றும் அமெரிக்கா விரோத போக்கை தொடங்கினால் ஈரானிய படைகள் மிகவும் பயனுள்ள பதிலடியை நடத்த முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஓமான், வளைகுடா மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நடவடிக்கைகளுக்கான ஒரு குழுவை வழிநடத்த சீன மக்கள் விடுதலை கடற்படை இந்த கப்பலை அனுப்பியிருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கப்பலாகவும் இங்கு பார்க்கப்படுகின்றது. ஈரானிய படைகள் மிகவும் பயனுள்ள பதிலடியை இதன் மூலம், அதாவது இது ஒரு உளவு கப்பலாகத்தான் பார்க்க நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். வளைகுடா கடலில் 2 நீர்மூழ்கி சப்மரைன் 2 அனுப்பி அங்கிருந்து 360 பாகையும் சுற்றி வேகப்பட்ட உளவு தகவல்களை நாம் ஈரானுக்குள் அனுப்பி கொண்டிருக்கின்றது. மேலதிகமாக சீனாவின் இந்த நாசகாரை வந்து தேவையான தகவல்களை அங்கு உளவு தகவலாக அனுப்பி கொண்டிருக்கின்றது சொல்லப்படுகிறது. இதேவேளை பிப்ரவரி இந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஜோர்டானில் உள்ள முபராக் அல் சால்டி விமான தளத்தில் புதிதாக நிறுவப்பட்ட அமெரிக்க இராணுவ, அதாவது நாம ஏர் சிஸ்டம் சொல்லலாம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை காட்டும் செயற்கோள்களை காட்சிகளை சீன வட்டாரங்கள் வெளியிட்டுள்ளது. அதாவது
அதாவது ஜோர்தான் எல்லைகளில் மாத்திரம் அல்ல, ஜோர்தானை சுற்றியுள்ள பகுதிகளில் தாட் ஏவுகணை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாட் ஏவுகணையில் முருகடிக்கக்கூடிய பலம் இருப்பதாகவும் அதற்கான தளங்களை எல்லாம் அமெரிக்கா கொண்டு ஜோர்தானில் நிறுத்தி இருப்பதாகவே சீனா தன்னுடைய செயற்கை சேட்டலைட் மூலமாக உளவு பார்த்து சீனா ஈரானுக்கு அனுப்பி இருக்கின்றன. இது ஒரு கட்டளை இடுகை, ஒரு நீண்ட தூர மல்டி பங்கஷனல் ரேடார் மற்றும் 6 ஏவுகணைகள் உள்ளிட்ட சமீபத்திய அமெரிக்க ராணுவ கட்டமைப்பின் முதன்மை மையமாகும். இந்த காட்சிகளின் வெளியீடு சீன படைகள் ஈரானுக்கு செயற்கைக்கோள் மற்றும் பிற வகையான உளவுத்துறை ஆதரவை வழங்க தயாராக உள்ளன என்பதற்கான சமிஞ்ஞைகளை அனுப்பும் நோக்கத்தை கொண்டிருக்கின்றது. செயற்கைக்கோள் தரவு மற்றும் லியாங்குவாங் 1 இன் பரந்த சென்சார் வரிசை பூர்த்தி செய்யும் வகையில் வகை 055 அளிப்பாளர்கள் ஸ்பை என்ற உளவு சொல்லமில்லை, ஸ்பை 3, ஸ்பை 4 போன்ற இரட்டை இசைக்குழு ரேடார் அமைப்புகளை ஒருங்கிணைக்கின்றனர். இது அமெரிக்க கடற்படை திட்டமிட்டது, ஆனால் மேம்பட்ட மேல்நோக்கி கண்காணிப்பு திறன்களை வழங்கும் ஷும்வால்ட் வகுப்பு அளிப்பாளருடன் ஒருங்கிணைக்க தவறிவிட்டது. இந்த உணரின் ஈரானிய ஏவுகணை ட்ரோன் மற்றும் ஒருவேளை வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க இலக்கு தரவை வழங்கும் திறனை கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. டைப் 055 மற்றும் டைப் 052D இன் தற்கால திறன்கள் மேற்கத்திய பிளாக் படைகள் உளவுத்துறை ஆதரவை வழங்கும் சீன படைகளை நேரடியாக குறிவைக்க முடியாமல் இருப்பதை உறுதி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது 1999 யூகோஸ்லாவியாவில் உள்ள சீன தூதரகத்தின் ராணுவ பிரிவின் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டதிலிருந்து வேறுபடுகிறது என்றும், அந்த நேரத்தில் நேட்டோ தாக்குதல்களுக்கு எதிராக யூகோஸ்லாவிய படைகளுக்கான தகவல் தொடர்புகளை வெளியிடுவதற்கு இது பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டைப் 055 உலகின் மிகவும் திறமையான நாசகார வர்க்கமாக கருதப்படுகிறது. கப்பல்களின் பெரிய அளவிலான கொள்முதல்களில் முதலீடு மற்றும் நிரப்பு டைப் 052D வகுப்பு கடந்த 10 ஆண்டுகளில் கடலில் சக்தியை வெளிப்படுத்தும் சீனாவின் திறனை முற்றிலுமாக மாற்றியுள்ளது. அமெரிக்காவும் அதன் மூலோபாய பங்காளிகளும் தாக்குதலை தொடர்ந்தால் செயலில் உள்ள போர் மண்டலத்தில் கப்பல்களின் சென்சார்கள் மற்றும் தரவு பகிர்வு அமைப்புகளை பயன்படுத்தும் அனுபவமும் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீன மக்கள் விடுதலை ராணுவம் ஈரானுக்கு விரிவான செயற்கைக்கோள் மற்றும் பிற ஆதரவை வழங்குகிறது என்றும், முன்னோடி இல்லாத வகையில் இருக்கும் மே 2025 இந்திய பாகிஸ்தான் விரோத போக்கின் போது பாகிஸ்தானுக்கு இதே போன்ற ஆதரவை வழங்கப்பட்டதாகவும் பரவலாக கூறப்படுகிறது. இது மோதலின் போது பிந்தியவருக்கு ஒரு தனித்துவமான நன்மையை அளித்தது என்றும், ஈரானின் ஆதரவை பெறும் திறனை மேலும் வலுப்படுத்துவதற்காக பெய்டு நிலையங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற யூகங்கள் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. 2025 ஆண்டில் நடுப்பகுதியில் இருந்து பிராந்திய ஆதாரங்களில் இருந்து உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் ஈரான் தனது பாதுகாப்பை நிரப்ப சீனா நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றுள்ளதாகவும், உளவுத்துறை ஆதரவை வழங்குவது உறுதிப்படுத்தப்பட்டால் மோதலில் கணிசமான அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று, மேலும் ஜூன் மாதத்தில் நடந்த போரின் போது பல போர் முனை மற்றும் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இரண்டையும் உள்ளடக்கியதாக உறுதிப்படுத்தப்பட்ட ஈரானின் பரந்த பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்திற்கு ஒரு பெரிய படை பெருக்கியாக இது செயல்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக சீனா தனது நாட்டு நலன் கருதி வளைகுடா சந்தியில், அதாவது இந்த சந்தியில் இதை நிறுத்தி இருப்பது ஓமான் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இல்லைதான் இந்த நாம சொல்லுவது சந்தி, வளைகுடா ஜங்ஷன். இந்த சந்தியில இந்த ஜலச்சந்தி கிட்டையே இது ஓமான் கிட்ட இது நிறுத்திருக்குன்னு சொன்னால் ஈரானுக்கு மிகப்பெரிய இது பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கப்பலை கொண்டு இப்படியாக இது நிறுத்துகின்ற போது மிகப்பெரிய அழிவுகளையும், அதாவது உளவு தகவல் சரியான முறையில் ஈரானுக்கு கிடைக்குமானால் ஈரான் புகுந்து விளையாடும் என்பதை இங்கு நாம் திட்ட தெளிவாக சொல்ல முடியும். பார்க்கலாம், மோதல் நடப்பதற்கு இன்னும் ஒரு வாரம் சென்றாலும் கூட வளைகுடா பதற்றம் இன்னும் முடியவில்லை என்று நாம் சொல்லுவோம். தொடர்ச்சியான பதற்றம் இன்றோ நாளைய அது போஸ்ட்போன் பண்ணி போனாலும் கூட வளைகுடாவில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு தவிர்க்க முடியாத போருக்குள் தற்பொழுது சிக்கியிருக்கி என்பதுதான் உண்மை. பார்க்கலாம்,
மற்றும் ஒரு காணொளியில் நேர்கள் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.